வணக்கம். நம்ம ஓசூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பம் வரும். அபார்ட்மெண்ட் வாங்கலாமா இல்ல ஒரு சைட்டை வாங்கி அதுல நமக்கு பிடிச்ச மாதிரி தனி வில்லா கட்டலாமா? இந்த வீடியோல இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவான சுலபமான நடைமுறைக்கேத்த பதில நான் சொல்றேன். பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கிறதால் ஓசூர் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் சரியான முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓசூர்ல அதிகமா அபார்ட்மெண்ட் வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு தினமும் இங்க இருந்து போயிட்டு வரவங்க தான். அபார்ட்மெண்ட்ல இடம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். வாழ்நாள் முழுக்க மெயின்டெனன்ஸ் ஃபீ கட்டிக்கிட்டே இருக்கணும். முக்கியமா உங்களுக்கு சொந்தமான நிலத்தோட பங்கு ரொம்ப கம்மியா இருக்கும். நிலத்தோட விலை ஏறுற வேகமும் மீடியமா தான் இருக்கும். ஆனா ஓசூர்ல பெரும்பாலான மக்கள் விரும்புறது ஒரு சைட்டை வாங்கி தனி வீடு கட்டுறது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா முழு சுதந்திரம். உங்க இஷ்டப்படி டிசைன் பண்ணலாம். எத்தனை ரூம் வேணும்னு நீங்களே முடிவு பண்ணலாம். அபார்ட்மெண்ட்டை விட நிலத்தோட விலை இங்க வேகமா ஏறும். பிரைவசி அதிகம். பக்கத்து வீட்டு செவரு இடிக்காது. கார் பார்க்கிங், தோட்டம்லாம் உங்க இஷ்டம். மாசமான மெயின்டெனன்ஸ் ஃபீ கட்டணுங்கிற கட்டாயமும் இல்ல. யாரெல்லாம் இதை விரும்புறாங்க? ஓசூர் லோக்கல் மிடில் கிளாஸ் குடும்பங்கள், ஃபேக்டரி சூப்பர்வைசர்கள், சின்னதா பிசினஸ் பண்றவங்க, வேலைக்காக இந்த ஓசூருக்கு வந்தவங்க, அப்புறம் பெங்களூர்ல இருந்து வந்து நிரந்தரமா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க. ஒரு சைட்டை வாங்கி பிடிச்ச மாதிரி தனி வில்லா கட்டுறதுல இருக்கிற கஷ்டம் என்ன? ஆரம்பத்துல மொத்தமா பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். வீடு கட்டுறத பக்கத்துல இருந்து பாத்துக்கிறது பெரிய வேலை. வீடு கட்டி முடிக்க குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து 1 வருஷமாவது ஆகும். ஒரு முக்கியமான விஷயம், ஓசூர் மார்க்கெட் வந்து சென்னை, பெங்களூர் மாதிரி அபார்ட்மெண்ட் கலாச்சாரம் நிறைஞ்சது கிடையாது. இங்க மக்கள் நிலத்தை சொந்தமா வச்சுக்கணும்னு தான் அதிகம் ஆசைப்படுவாங்க. காரணம் என்னன்னா புதுசா வர்ற இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், ஃபேக்டரிகள், அப்புறம் பெங்களூர்ல இடம் கிடைக்காம இங்க வர மக்கள் கூட்டம். குறிப்பா கெலமங்கலம் ரோட், ராயக்கோட்டை ரோட், பாகலூர், மத்திகிரி பக்கமெல்லாம் நிலத்தோட விலை பயங்கரமா ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால சைட் வாங்கி வீடு கட்டுறதுக்கான டிமாண்ட் எப்பவும் ஸ்டேபிளா இருக்கு. குறிப்பா 3 மாதத்திற்கு ஒரு முறை சைட் விலை பயங்கரமா ஏறிக்கிட்டு இருக்கு. அபார்ட்மெண்ட்டுக்கும் டிமாண்ட் இருக்கு. ஆனா அது யாருக்குன்னா இப்ப தனியா இருக்கிறவங்க, சின்ன குடும்பம், தினமும் பெங்களூர் போயிட்டு வரவங்களுக்கு தான் அதிகம் செட் ஆகும். எனக்கு எதிர்காலத்துல நல்ல லாபம் வேணும், நிறைய இடம் வேணும், நாளைக்கு தேவைப்பட்டா வீட்டை பெருசு பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளாட் வாங்கி வில்லா கட்டுறது தான் பெஸ்ட். நம்ம ஓசூர்ல 80% பேர் நிலத்து மேலதான் முதலீடு பண்றாங்க. எதிர்காலத்துல விற்கிறதுக்கும் வாடகைக்கு விடுறதுக்கும் தனி வீடு தான் எப்பவும் ஸ்ட்ராங். அதுதான் சிறந்த முடிவு. சோ உங்க பட்ஜெட், உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களால எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுங்கிறத பொறுத்து முடிவெடுங்க. இந்த வீடியோ உங்க குழப்பத்தை ஓரளவுக்கு தீர்த்திருக்குன்னு நம்புறேன். ஓசூர் ப்ராப்பர்ட்டி பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோ வேற லெவல் டாபிக் நெக்டஸ் ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்ட். முழு விவரங்களும் சொல்றேன், கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க.